புதுச்சேரி ஜிக்மர் பின்புறத்தில் உள்ள ஸ்ரீராம் நகரிலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. 2வது மாடியில் ஒரு பாம்பு இருப்பதாக பரபரப்பான ஒரு தகவல் வந்தது. தகவலை ஏற்று உடனே நாங்கள் சமூக அறக்கட்டளை புதுவை சரவணன் மற்றும் புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்த திரு விஜய் அவர்களும் உடனே புறப்பட்டோம். அங்குள்ள 2வது மாடிக்கு சென்று பாம்புகளை தேடினோம். அவர்கள் இங்கே தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் கட்டையை எடுத்து போடும் தருவாயில் ஒரு நொடி பொழுதில் என் காலுக்கு அடியில் புகுந்து அது தண்ணீர் பைப் வழியாக கீழே சென்று விட்டது. உடனே நான் சென்று படிக்கட்டு வழியாக இறங்கி பாம்பு இறங்கி சென்ற இடத்தை நோக்கி ஓடினேன். அங்கே அட்டை பாக்ஸுகள் நிறைய அடுக்கி இருந்ததால் அதை உடனே எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு எங்கேயாவது பதுங்கி இருக்குதா என்று தேடினேன். அது காருக்கு அடியிலும் மற்றும் அந்த அட்டைப்பொட்டிகள் உள்ள இடத்துலையும் மாறி மாறி சென்று இருந்தது. அப்போது லாபகமாக பிடித்து எடுத்து வந்து அந்த வீட்டில் உரிமையாளரிடம் காட்டினேன். அப்போது தான் அவர்கள் பெருமூச்சு விட்டனர். அப்பா பாம்பை பிடிச்சிட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். ஏன்னு கேட்டால் இந்த பாம்பை அடிக்காமல் எங்களுக்கு தகவல் கொடுத்ததுனால ஒரு பாம்போடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. மனிதர்களிடமிருந்து பாம்புகளையும் பாம்புகளிடமிருந்து மனிதர்களையும் காப்பாற்றுவது எங்கள் ஒரு முழுமையான நோக்கமாகும். எந்த உயிரையும் கொல்வதற்கு மனிதர்களுக்கு உரிமை இல்லை. உயிர்களை பாதுகாக்க வேண்டும். அனைத்து உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவை என்பதால் அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற முழு நோக்கத்தோடு அங்கே சென்று பாம்பை பிடித்து வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் உள்ள வனப்பகுதியில் விட்டேன். அது மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லிவிட்டு அழகாக ஊர்ந்து சென்ற காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை மீண்டும் ஒரு அழகான இடத்தில் கையிலே எடுத்து அதுக்கு நன்றி கூறும் விதத்தில் அதை மீண்டும் அழகாக கீழே விட்டேன். அது அழகாக சென்று அதுக்கு இருப்பிடத்தில் சென்று பாதுகாப்பாக அது மறைந்துவிட்டது. நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம். நன்றி.